அமைதியான தென்னிந்திய கிராமத்தில் அதிகாலையின் மென்மையான ஒளி பரவி கொண்டிருந்தது. அந்த காலையில் தன் தாயாருக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் ராஜு. அன்பும் நேர்மையும் நிறைந்த ஒரு சிறுவன். பறவைகளின் கீச்சும் மரங்களின் நிழலும் அந்த கிராமத்தை இன்னும் அழகாக்கின. ஒரு நாள் வழக்கம் போல் வேலை முடித்துக்கொண்டு காடு நோக்கி தனியாக நடைபோடத் தொடங்கினான் ராஜு. சூரிய ஒளி இலைகளின் வழியே விழ காடு ஒரு புதிய உலகம் போல அவனிடம் திறக்கப்பட்டது. கண்களில் ஆர்வமும் மனதில் சின்ன பயம் கலந்த ஆச்சரியமும். அப்படி நடந்து கொண்டிருந்த போது பாசி படிந்த ஒரு பழமையான கல்லிலிருந்து வேடிக்கையான ஒளி பறப்பதை கவனித்தான். ராஜு மெதுவாக அருகே சென்றான். அந்த கல்லில் இருந்து ஒரு அதிசயமான மந்திர ஒளி பரவிக் கொண்டிருந்தது. அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் கல் இன்னும் பிரகாசித்து மெல்ல உறக்கின்றது போலிருந்தது. ராஜு அச்சத்தோடும் ஆச்சரியத்தோடும் அருகில் நின்று கேட்டான். அவனுடைய சிறு இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. கல் மென்மையான ஒளியில் திளைத்த போது ராஜு தன் 2 கைகளையும் இணைத்து ஒரு விருப்பத்தை சொன்னான். என் கிராமத்தில் யாரும் பசியால் கஷ்டப்படக்கூடாது. அந்த இரக்கம் நிறைந்த விருப்பத்தை கேட்டு மந்திரக்கல் தெய்வீகமாக ஒளிர்ந்தது. few நாட்களிலேயே கிராமத்தில் ஒரு அதிசயம். பயிர்கள் மிகுதியாக வளரத் தொடங்கின. வயல்கள் பசுமையால் நிரம்பி மக்கள் மகிழ்ச்சியுடன் கழித்தனர். அனைவரின் மனதிலும் நன்றியுடன் ஒரு பெயர், ராஜு. ஆனால் அந்த நன்மையின் பின்னாலே ஒரு பேராசையும் இருந்தது. கோபால் பேராசை நிறைந்த மனிதன். மந்திரக்கல்லின் சக்தியை தனக்கே கொள்ள வேண்டும் என்பதற்காக காடு நோக்கி ஒளிந்தபடி சென்றான். ராஜு அதனை பார்த்ததும் அதிர்ச்சியில் அவனை நிறுத்த முயன்றான். கோபால் கல்லை கையில் எடுக்கும் அந்த நொடியில் ஒரு பெரும் ஒளி. மந்திரக்கல் பெரிய சத்தத்துடன் பிளங்கி பொன்னொளி சிதறியது. காற்று பலமாக அடித்து கோபால் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். பேராசையின் பலன், கல் நொறுங்கியது. கல் உடைந்த பிறகும் ஒரு மென்மையான ஒளி மட்டும் வானத்தை நோக்கி எழுந்தது. அந்த ஒளியை அமைதியாக பார்த்த ராஜுவின் முகத்தில் நம்பிக்கை விளிர்ந்தது. அவன் நன்மை செய்ய வேண்டி சொன்ன விருப்பமே உண்மையான மந்திரம். சில நாட்களில் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி, வளம், அமைதி பரவி இருந்தது. சாயங்கால சூரிய ஒளியில் திளந்தது அந்த அழகான கிராமம். குழந்தைகள் விளையாடினர். விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் உழைத்தனர். அவர்களின் நடுவில் நின்று சாந்தமாக புன்னகைத்திருந்தான் ராஜு. அவன் நல்ல மனசும் தன் நலமற்ற விருப்பமும் அந்த கிராமத்தின் உண்மையான ஒளியாக மாறிவிட்டது. நல்ல மனசு கொண்டவர்களுக்கு உலகமே ஒரு மந்திரம். நாம் செய்யும் நன்மை எப்போதும் திரும்பி வரும்.